Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈஸியான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி ஈஸியா பண்றதுன்னு பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் மல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். எப்பவுமே நம்ம மாங்காய் சாதம் மல்லி சாதம் தனியா தான் பண்ணுவோம். நம்ம இத ரெண்டையும் சேர்த்து பண்ணா அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சோ இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சமா கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை பருப்பு நீங்க எந்த அளவுக்கு மல்லி இலை எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு துவையல் டேஸ்ட்ல வந்துரும். அதுக்கு அடுத்து இந்த கடலை பருப்பு கொஞ்சம் செவப்பான உடனே நான் ஒரு கை நிறைய மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டு மல்லி இலை இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மல்லி இலையோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மல்லி இலை பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போது இதை ஆறின உடனே இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. ஸோ இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இன்னொரு பேனில் நம்ம பேன் சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட தாளிப்புக்காக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆன உடனே இது கூட கொஞ்சமாக நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வேர்க்கடலை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வேர்க்கடலை ஆட் பண்ணாமல் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சிவப்பாக வறுத்த உடனே 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாக 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால தான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு மாங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வரணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கே தெரியும் மாங்காய் வதங்கினது. ஸோ அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மல்லி இலையோட பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் மாங்காய் நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லியோட பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மல்லி இலை பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம குக் பண்ணி இந்த ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். குக் பண்ணி ரைஸ் எப்போவுமே ஆற வச்சுருங்க. ஸோ சூடான ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் ரைஸ் எப்போவுமே நல்லா ஆற வச்சு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆற வச்சு. ஸோ அந்த ரைஸை நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா சேர்த்து அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாங்காவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக நம்ம மாங்காய் மல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஈஸியான ஹெல்த்தியான மாங்காய் மல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தனியாக மாங்காய் சாதம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.